இந்திரஜித் இருந்த அந்த ரூமை வந்து காட்டணும் பாருங்க. அவன் அப்பாக்கள் இருக்கிற அது ஆனந்த கண்ணீர் தான். அது ஆனந்த கண்ணீர் அதுக்கத்தான் வந்துச்சு. இவ்வளவு நாங்க பக்கத்துல இல்லைங்கிற கவலை மட்டும்தான். கேட்டிருப்பீங்க. தம்பிக்காக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாவும் அப்பாவும் உழைச்சி தம்பிக்கு வந்து அங்கத்தை செலவுகளுக்கு உடுப்பு வாங்குறதுக்காக அம்மா அப்பா காசு அனுப்புறாங்க. இப்ப நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு பின்னாலாம் போய் கொண்டு இருக்காங்க. ஏன்டா தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு பின்னால போய் பெற்றோர் வந்து அவங்களுக்கு பின்னால போய் கொண்டு இருக்காங்க. நீங்க பழக்குது என்ன நீங்களும் தேயிலை செடிகளுக்கு மருந்தடிக்கிற வேலை அப்பா செய்யறாரு. பாத்தீங்கன்னா மண் சரிவு ஏற்பட்ட வீடு இல்ல. ஆனா அப்படி ஒரு ஃபேக்டரியில வந்து இவ்வளவு ஒரு 10 ரூமுக்கா நீங்களும் வாங்க வந்து போலாம். ஓகே பாருங்க, இந்த ரூம் குட்டியா இருக்கு. சில அங்களை பார்க்க திறமையை வளர்க்குற மாதிரியான போட்டிகள் நிகழ்ச்சிகள்ல வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டிருக்காரு. அவரு ஃபன் டைப் தான். அவர் இருந்தா எல்லாம் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. வீட்டுல யாருக்குமே தெரியாது. நானே வந்து டிக்கெட் போட்டேன், விசா எடுத்தேன். மண் சரிவுல போன வீடுகள் உங்களுக்கான கிடைக்குமா? இந்த மாதிரி தருவாங்களா? நிகழ்ச்சின்னு சொன்னா சூப்பர் ஸ்டார்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லி சக்தி டிவியில படிச்சு. இப்ப நாங்கள் இந்த ஜீவுடைய அப்பா வந்து காணையில முதலாவது வந்து அவருடைய அண்ணா தான் வந்து நிற்கிறாரு. அண்ணாவோட நாங்க வந்து கதைக்க போறோம், இந்த ஜீதத்தை பற்றி கேட்க போறோம். அண்ணா வணக்கம். இப்ப நீங்க வந்து குடும்பத்துல எத்தனை பேரு? மொத்தம் 6 பேர் இருக்கும். மொத்தம் 6 பேரு, அம்மா அப்பாவோட சேர்த்து 6 பேரு. நீங்கள் எத்தனாவது? நான் தான் வீட்டுல பெரிய. நீங்க எல்லாம் மூத்த. இந்திரஜித் எத்தனாவது? இந்திரஜித் ரெண்டாவது ஆள். ஓகே, இப்ப இந்திரஜித்தை பற்றி சொல்லுங்க. எப்படி அவருடைய எப்படி ஒரு ஆள், என்ன ஒரு குணாசியம்? அவரு ஃபன் டைப் தான். அவர் இருந்தா எல்லாம் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. அவ்வளவு காமெடி பண்ணுவாங்க. நல்லா காமெடி பண்ணுவாங்க. நல்லா ஃபன் டைப். ஓகே, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் வந்து பஸ்ல கண்டக்டர். ஒரு நாளும் வேலை இருக்குமா? டெய்லி ஒரு நாளும் வேலை இருக்கு. டெய்லி ஒரு நாளும் போகணும். ஒவ்வொரு நாளும் போகணும். ஓகே, இப்ப இந்திரஜித் என்ன படிச்சு முடிச்சிட்டு இருக்காரு? படிப்பு என்ன விட்டுட்டாரா? இப்படி ஓல்டல் செஞ்ச வாக்குல தான் அப்படி கொழும்பு வேலைக்கு போனாரு. கொழும்பு வேலைக்கு போனாப்புல அப்படி நம்மளோட ஊர் மண் சரிவு. அதுக்கு பிறகு அப்படியே அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணாரு. மண் சரிவு என்ன மாதிரி இப்ப மொத்தமா அதுல எத்தனை குடும்பம் இருந்தீங்க நீங்க? மொத்தம் இருந்தோம் சரியா 70 குடும்பம் மாதிரி இருக்கும். 70 குடும்பமா? அந்த 70 குடும்பம் இந்த ஃபேக்டரியில தான் இருக்கும். இதுக்கு இருக்கிறீங்களா? இதுக்கு தான் இருக்கும். இதுக்கு 15-16 குடும்பம் சொன்னாங்க. இல்ல 15 இப்ப இருக்கிறது. ஓகே, 70 ரூம் இருக்கு உள்ளுக்கு. ஆட்கள் வந்து இதுக்கு 7 தானே வேலைகள் செய்யணும், பிள்ளைங்களை ஸ்கூல் போட்டாங்க. அப்படி வீடு கூலிக்கு வீடு எடுத்து அப்படி போயிட்டாங்க. இப்ப இந்திரஜித் வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் கூட ஒரு கஷ்டமான இடத்துல இருந்தாலும் பாத்தீங்கன்னா மண் சரிவு ஏற்பட்ட வீடு இல்ல. ஆனா அப்படி ஒரு ஃபேக்டரியில வந்து இவ்வளவு ஒரு 10 ரூமுக்கா நீங்களும் இதுக்கு 10 ரூமுக்கு இருக்கிறீங்க. என்னதான் வந்து இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டாலும் வந்து தன்னுடைய முயற்சியை கைவிடாம தன்னுடைய இசைத்துறையில இருக்கிற ஒரு நம்பிக்கையில தனக்கு வந்து இசையில ஏதாவது சாதிக்கணும்ன்ற ஒரு நோக்கோட வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இப்ப இந்தியாவிலவே வந்து பிரமாண்டமான அந்த மேடையில வந்து படிச்சு வந்துக்கிறாரு. அதை பற்றி சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? அவரு சின்ன வயசுல இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு, எனக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ், நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் போகணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டேஜ்ல படிச்சோன்னு சொன்னா ஸ்கூல்ல தான் படிச்சாரு. பாட்டு ஒன்று படிச்சாரு. அதுக்கு பிறகு அப்படியே ஒவ்வொரு சின்ன ஸ்டேஜா ஏறி ஒரு மாதிரி சரிகமா ஸ்டேஜ் போயிட்டாரு. இல்ல இடைக்கல வேண்டாம். இப்ப இடைக்கு என்ன மாதிரி இசை நிகழ்ச்சியில எல்லாம் பங்கு பெற்றிருக்காரா? இசை நிகழ்ச்சின்னு சொன்னா சூப்பர் ஸ்டார்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லி சக்தி டிவியில படிச்சிருக்காரு. அப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பாடினாரு. அதுல பாடி எலிமினேட் ஆயிட்டாரு. பாத்தீங்கன்னா அந்த சீதாவன் மேடையில வந்து சொல்லுவாரு, தன்னுடைய அப்பாவை கூட நான் அப்பான்னு கூப்பிட்டதே இல்ல. எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட தான் வந்து நான் அப்பாவை பாத்துக்கேன். மற்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து இறந்த போது வந்து பாத்தீங்கன்னா 5 நாளா நான் சாப்பிடவே இல்லை, அவ்வளவு கவலையா இருந்து அழுது கொண்டு இருந்தேன்னு சொல்லிப்பாரு. அந்த டைம்ல நீங்க என்ன பாத்துருக்கீங்களா? அந்த டைம் நான் கொழும்புல இருந்தேன். கொழும்புல இருந்தீங்களா? அப்ப கொழும்புல சரி இந்த நாங்க மண் சரிவு பிறகுதான் நாங்க இங்க வந்தேன். இங்க வந்து ஃபேமிலியா வேலை செய்யறது. அதுக்கு முன்னாடி நான் கொழும்புல தான் வேலை. உங்களுக்கு என்ன சொல்லிட்டு போனாரு? உங்களுக்கு சொன்னாரு? அவர் இந்தியா போறேன்னு சொல்லி எனக்கு மட்டும் தான் சொன்னாரு. அப்பாட்ட சொல்லல? அப்பாட்ட வீட்டுல யார்ட்டையும் சொல்லல. உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிட்டாரு? எனக்கு தான் சொன்னாரு. என்ன மாதிரி அந்த காசு எல்லாம் வந்து இப்ப அங்க வேலை செய்த காசுலயே வந்து நான் ஒரு வேலை செய்ய போறேன், உங்களுக்கு காசு அனுப்ப மாட்டேன், நான் ஒன்று செய்ய போறேன் சொல்லிட்டாரு. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னே சொல்லிட்டாரு, ஒரு வேலை செய்ய போறேன், எனக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு என் வீட்டு காசு கேட்காது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்ல சொல்லிட்டாரு. இப்படி ஒரு வேலை செய்ய போறேன். அதுக்கு பிறகு அப்படி சரி வீட்லயும் பெருசா அது பண்ணிக்கல. அதுக்கு பிறகு இப்படி இந்தியா போயிட்டு அதுக்கு பிறகுதான் என்ன திடீரெண்டு போய் ஆடிஷன்ல வந்து எல்லா ஜட்ஜஸுமே வந்து எழுந்து கைதட்டி மெடல் போட்டு வந்து பிரம்மாண்டமா, ஏன்னா அவ்வளவு கஷ்டமான பாடலை வந்து இவ்வளவு ஈஸியா படிக்கிற இந்திரஜித்னு சொல்லி இதண்டு அவ்வளவு வாழ்த்தி வந்து அவங்கள இதண்டுவாங்க. அதை பற்றி சொல்லுங்க.
அதை பத்தின்னு சொன்னா வீட்டுல அம்மா அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணல, நான் இருக்கல அந்த டைம். அவரோட அந்த அந்த டிவில போட்ட டைம் நான் இருக்கல, நான் வீட்டுல நான் வேலை, நான் போன்ல தான் வேலை செய்யற இடத்துல போன்ல தான் பார்த்தேன். அம்மா அப்பா இங்க இருந்தாங்க, அவங்களோட ரியாக்ட் எப்படின்னு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. ஆனா எனக்குன்னா ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதுக்கு முன்னுக்கு அவன் இந்த அளவு பாட்டு பாடினதுல அந்த பாட்டை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்டது இல்ல நாங்களும் வந்து அந்த பாட்டு பெருசா கேட்டிருக்க மாட்டோம், பழைய ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்திரஜித் வந்து அந்த பாட்டை வந்து படிக்கும் போது எங்களுக்கு ஒரு புதுசா இருந்தது. நானும் கேட்டதில்லை அந்த பாட்டு, எனக்கு பாட்டு தெரியாது. படிச்ச பிறகு அதுக்கு பிறகுதான் அந்த பாட்டை நான் கேட்டேன். எஸ்டிவி படிச்சதை நான் கேட்டேன். ஓகே, இப்ப உழைச்சி வந்து இப்ப சீத்தவங்களுக்கு போயிட்டாரு, அங்கത്തെ செலவுகள் அங்க அதுகள் என்ன மாதிரி? இப்ப அதெல்லாம் நம்ம தான் வீட்டுல நம்ம வேலை செஞ்சு அப்பா அம்மா வேலை செஞ்சு தான் வேலை செஞ்சு அனுப்புறோம். அங்க என்ன ரூம் எடுத்து அப்படி இருக்கிறாரா? இப்ப அங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப தங்குறதுக்கு சாப்பாடு எல்லாம் இப்ப அவங்க சீத்தமலே செய்யறாங்க எல்லாம். ஓகே, ஒரு 1 வீக்கா அந்த சாப்பாடு தங்குற இடம் எல்லாம் அது பிரச்சனை இல்லை. இப்போ அது பிரச்சனை இல்லை. மற்ற செலவுகள் நீ ஒவ்வொரு ஆடிஷனுக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் அது வாங்கணும். என்ன அதெல்லாம் நம்ம நீங்களா நீங்க இருந்து உழைச்சானு போடுவேன். ஹெல்ப் பண்றீங்களா? ஹெல்ப் பண்றோம். எப்படின்னா அம்மா அப்பா வேலை செஞ்சு அவரை பாக்குறாங்க, நான் வீட பாக்குறேன். ஓகே ஓகே, நல்ல விஷயம். ஓகே, மக்களை கேட்டிருப்பீங்க. தம்பிக்காக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாவும் அப்பாவும் உழைச்சி தம்பிக்கு வந்து அங்கத்தை செலவுகளுக்கு உடுப்பு வாங்குறதுக்காக அம்மா அப்பா காசு அனுப்புறாங்க. அண்ணா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க குடும்பத்துக்கு தேவையான சாப்பாடுகள் அந்த விஷயங்களை வந்து அண்ணா பாக்குறாரு. வேற வந்து இந்திரஜித்தோடைய மூத்த அண்ணா. நாங்க இன்னைக்கு என்னோட பஸ்லயும் வந்து பயணிச்சோம். ரொம்ப இனிமையான ஒரு ஆள், தம்பி மாதிரியே இனிமையான ஆளான்னு நினைக்கிறேன். ஓகே, இவர் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவான். ஏன்னா அவ்வளவு ஒரு கடினமான பாடலை கூட இவ்வளவு ஒரு ஈஸியா படிக்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னா, அவ்வளவு உள் வாங்கி அவ்வளவு ஒரு தெளிவா படிக்கிறாருன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக வந்து இப்ப அவர் வந்து இறுதி போட்டி வரையும் பங்கு பெற்றுவார்ன்றது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கையா இருக்கு. இந்த சப்போர்ட்டை வந்து நாங்கள் எப்பவுமே இந்திரஜித்துக்கு கொடுப்போம். அவருக்கு தேவையான உதவிகள் ஏதாவது செய்ய விரும்பிங்களா இருந்தா மறக்காம வந்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் குடும்பத்துக்கு செய்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்திரஜித்துடைய அப்பாவுடைய போன் நம்பர் வந்து நான் இதுல வந்து இணைக்கிறேன். இப்ப இந்திரஜித் அப்பா வந்துருவாரு, அண்ணாவோட கதைச்சிட்டோம். அப்பா வந்தோடனே அப்பாவோட எங்க கதைச்சிட்டு என்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்றோம். அது மட்டும் இல்லாம வேற யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே வந்திருக்கிறோம். வந்து இதுல இருக்கிற ஒரு 15-20 குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி பருப்பு போன்ற சின்ன சின்ன உதவிகள் வந்து சேர்க்கணும். அது வந்து இந்திரஜித்தின் மூலமாக வந்து இப்ப அவங்களுக்கு வந்து இந்த உதவிகள் வந்து கிடைச்சிருக்குது. உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. இனி வருகின்ற ஆக்களும் வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கான ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் வந்து செய்யணும். ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரூமுகளை பார்த்துருப்பீங்க, ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள 2 பேர் 3 பேர் 5 பேர் 6 பேர் எல்லாம் இருக்கிறாங்க. அவ்வளவுக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க கண்டிப்பா ஏதாவது உதவி செய்வோம். இப்ப இந்திரஜித் அப்பா வந்த உடனே அவரோடையும் கதைப்போம், பார்க்கலாம். ஓகே, எல்லாருமே வந்து அவரோட எதிர்பார்த்த வந்து இந்திரஜித்தோட அப்பாவோட நாங்கள் எப்போ கதைப்போம் நான் எதிர்பார்த்திருந்தது. இப்ப முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட அண்ணாவோட வந்து காய்ச்சிருப்போம் ஒரு சில விஷயங்கள். இப்ப வந்து அப்பா இருக்கிறாரு. அப்பா வணக்கம். அதில் கைவிடுங்க. அப்படி ஒரு உண்மையிலேயே எல்லா இடங்கள்லயும் வந்து ஒரு திறமையான பிள்ளைகள் கண்டிப்பா இருக்கிறாங்க. அவங்க வந்து இடத்துக்கு வாரது வந்து அவங்களோட கையில இருக்கு. அதை தாண்டி அவங்க போன பிறகு அவங்களுடைய பெற்றோர்களுடைய கையில இருக்கு. அவங்களோட ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க கொண்டு போறதா இருக்கட்டும் வந்து அதை வந்து அப்பா இந்த அப்பா வந்து இப்ப செய்து கொண்டிருக்கிறாரு. வணக்கம், உங்களோட பேர் என்ன? இப்ப கண்ணதாசன். ஓகே கண்ணதாசன், அப்பா நீங்க என்ன வேலை செய்றீங்க? எஸ்டேட்ல. ஓகே, என்ன மாதிரி இப்ப டீ ஃபேக்டரியா என்ன மாதிரி வேலை உங்களுக்கு? மருந்து அடிக்கிறது. இப்ப இந்த தேயிலை செடிகளுக்கு மருந்து அடிக்கிற வேலை அப்பா செய்யறாரு. ஓகே, உங்க மாதம் என்ன மாதிரி சம்பளங்கள் என்ன மாதிரி எப்படி வரும்? மாசம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். அது வேலைக்கு போயிலன்னா இல்லன்னு? இல்ல, வேலைக்கு போனா தான் சம்பளம். பாருங்க, வேலைக்கு போனா தான் சம்பளம், வேலைக்கு போகாட்டி சம்பளம் இல்ல. இயலாது, காய்ச்சல் எதுவுமே சொல்லல. என்ன? ஓகே, இப்ப இந்த இவ்வளவு பெரிய ஒரு சீத்தமிழ் இந்தியாவுக்கு போய் சீத்தமிழ் பிரம்மாண்டமான அந்த மேடையில வந்து ஒரு பாட்டு படிக்கிறார், முதலாவது பாட்டு. அந்த முதலாவது ஆடிஷன்லயே வந்து தெரிவிலேயே வந்து நடுவர்களால் வந்து பாராட்டப்பட்டு மெடல் போடப்பட்டு அந்த அளவுக்கு வந்து பாராட்டப்படுறாங்க. அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்து உங்களுக்கு? இல்ல, நாங்க ஆசைப்பட்டதுதான். அது பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு. ஓகே, மற்றது வேற ஒண்ணுல அவர் வந்து அவரால் இந்த முடியும். ஏன்னா அந்த சின்னதுல இருந்து அந்த அதுல தான் ஆர்வம் கூட. இசையில வந்து எப்படி அவருக்கு ஆர்வம் வந்தது? முதலாவதா சின்ன இருந்து நாங்களே எல்லாம் பாடுவோம். ஓகே, அந்த இதுல வந்து அவரும் என்னோட சேர்ந்து பாட்டு படிக்க வேலை.
சின்ன நாள்ல இருந்து படிக்கிறீங்க அந்த வேலை செய்யறது. ஆ. 4 பிள்ளைங்க. ஓகே. 4 பேரும் மகன்மார் தான். அவர் 2வது மகன். ரைட். ஓகே. இப்ப திறமையை வளர்க்குற மாதிரியான போட்டிகள் நிகழ்ச்சிகள்ல வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டிருக்காரு. ஸ்கூல் மாகாண மட்ட போட்டிகள், ஸ்கூல் போட்டி. ஓகே. அப்ப இந்த மாகாண மட்ட பிரதேச மட்ட போட்டி அந்த மாதிரி ஸ்கூல் மூலமா போய் பாடி இதெல்லாம் வாங்கியிருக்காரு. முதல் வந்து பாட்டுகள் படிச்சு மெடல்கள் வாங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு படிப்பு கொஞ்சம் இடைநிறுத்திட்டு கொழும்புல வேலை செய்திருக்கிறாரு. திடீரென்று பார்த்தா கல்வி சாதாரண வரைக்கும் படிச்சாரு. ஓகே. படிச்ச மக்கள் கொழும்பு போய் வீட்டுல தான் இருந்தாரு. ஓகே. இதுல மியூசிக் படிச்சிருந்தாரு, இந்த வேலை செஞ்சாரு. அதே வாக்குல வந்து கொழும்பு போயிட்டாரு வேலைக்கு போறேன். ஆமா. திடீரென்று வேலைக்கு போறாரு. ஆனா திடீரென்று பார்த்தா இந்தியால நிக்கிறாரு. என்னன்னா அந்த அடுத்த கட்டம் அதுதான் தெரியல. உங்களுக்கு அந்த மேடையில நான் பார்த்தேன். அப்பாவுக்கு நான் சொல்லாம வந்துட்டேன். வீட்டுல யாருக்குமே தெரியாது. நானே வந்து டிக்கெட் போட்டேன், விசா எடுத்தேன். திடீரென்று வந்து ஆடிஷனுக்கு வந்து கலந்து கொண்டு இப்ப இங்க வந்து பாடுறேன்னு சொல்லி சொன்னாரு. உங்களுக்கு அந்த முதலாவது தருணம், அவர் வந்து மேடையில படிக்கின்ற போது அந்த முதலாவது தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு உண்மைக்குமே தெரியாது. அழுகத்தான் வந்துச்சு பார்த்த கைக்கு. பார்த்தவன அது ஆனந்த கண்ணீர் தான். அது ஆனந்த கண்ணீர் அழுகத்தான் வந்துச்சு. இவ்வளவு நாங்க பக்கத்துல இல்லைங்கிற கவலை மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க அடுத்த கட்டமா அங்க இந்தியாவுக்கு போகத்தான் நம்ம கட்டாயம் போகணும். எப்ப இனி போற ஐடியா இருக்கு? பாப்போம் போகணும். ஏன்னா இப்ப நாங்களும் வந்து அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்டா அங்க வந்து இப்ப அவங்களுக்கு இந்திரஜித்துக்கு வந்து யாருமே சப்போர்ட்டா இல்ல. அங்க இந்தியாவில யாரும் சொந்தக்காரர் இருக்காங்களா? சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லாம் தூர ஊர்ல இருக்காங்க. தூர நாங்க இங்க பதுல இருந்து கொழும்புல இருக்க மாதிரி. உங்களுக்கு ஜப்னால வந்து கொழும்புக்கு பெரிய தூரம் தானே. சரியா டிராவலிங் தூரம் பக்கத்துல வந்து இல்ல. கொழும்புல நடக்குதுன்னு சொன்னாக்க அவங்க வந்து இப்ப இந்திரஜித் இப்ப இந்தியாவில இப்ப தனியா தான் இருக்கிறாங்க. ஆமா, சென்னையில. அங்க அவங்களுக்குரிய இப்ப செலவுகள் எல்லாம் அதெல்லாம் என்ன மாதிரி செலவெல்லாம் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லா செலவும் அவர் தான் செஞ்சுக்கிட்டாரு. தானே டிக்கெட் போட்டு விசா எடுத்து செலவு செஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வந்து அவங்க சீத்தமிழ் இதுல வந்து அவங்க எல்லாமே அண்ணா சொல்லியிருந்தாரு. அந்த தங்குற உதவிகளும் மற்ற சாப்பாடு எல்லாம் அங்க சீத்தமிழ் பாக்குறாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. இப்போ 10 நாள் 15 நாள் பாக்குறாங்க. மற்ற செலவு எல்லாம் வந்து நீங்கள் இப்ப நாங்க காசு அப்படி இருந்தாலும் அனுப்புவோம் எல்லாத்தையும் இங்க இருந்து. என்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் அந்த சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கா? இல்ல காசு அனுப்பக்கூடிய வாய்ப்பும் இல்ல தானே. அனுப்புறதுக்கான வழி இல்ல தானே. வழி இல்ல. இருந்து இந்தியாவுக்கு காசு அனுப்புனா வழி ஒண்ணு அனுப்புறது அனுப்புறது தெரியாம போகுது. மத்தபடி இப்ப அவர்தான் பார்த்து அதை பத்தி ஒண்ணும் கேட்டுக்கல. அதுக்கு பிறகு இப்ப இந்த ஆடிஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பேசுவாரு எல்லாத்தையும். எப்பயும் பேசுவாரு. இனி எப்ப பாட்டு படிக்க போறாரு? சொல்லு, ஏதாவது சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. எப்பன்னு தெரியல பாட்டு படிக்கிறது. நீ வந்து சனி ஞாயிறு தானே கூட ப்ரோக்ராம் நடக்கும். கிட்டத்தட்ட இந்த கிழமை நடக்கலாம். இந்த கிழமை நாளைக்கு என்னத்துல பாக்குறீங்க நீங்க ஒரு பாட்டு படிக்க? நாங்க போன்ல தான் பாக்குறது. போன்ல லைவ்ல பாக்கலாமா? லைவ்ல பாக்க எல்லாரும் முதல் நாள் முடியும், ஒரு நாள் முடியும், அடுத்த தான் பாக்குறேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா அசானின ஊருக்கு போறோம். நாங்க அசானின ஊருக்கு அங்க போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க பாய்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு திரை போட்டு அதுல ப்ரொஜெக்டர்ல வந்து லைவா போட்டு பாப்பாங்க. போட்டு நாங்க எல்லாம் போய் பாங்க பாத்துக்கோங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வா இருக்கும். அது இதுக்கு வந்து கவரேஜ் இல்ல. கவரேஜ் இல்ல. உங்களுக்கு வந்து 2-3 தினம் போன் அடிக்கணும், கவரேஜ் இல்ல. நாங்க வந்து உங்களுக்கு அடிச்சு உங்களுக்கு ஆன்சர் இல்ல. மகன் சொன்னாரு, சரண் சொன்னாரு என்னன்னா, போன் வேலை செஞ்சா அப்பா வழியில நிக்கிறேன், போன் வேலை செய்யாட்டி இப்ப நீங்க கவரேஜ் இருக்காதா? அடுத்த கட்டமா இப்ப உங்களுடைய வீடுகள் வந்து இப்ப மண் சரிவு ஒன்றுல அகப்பட்டன்னு சொல்லி வீடியோக்களை வந்து சொல்லுகிறீங்க. அதை தாண்டி நாங்களே வந்து இந்த சீத்தமிழ்ல இந்திரஜித்தை வந்து சொல்லிக்காரு. ஒரு சின்ன அனர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வீடு வந்து எல்லாமே இல்லாம போயிட்டுது. நாங்க வந்து ஒரு எஸ்டேட்ல ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இதுக்கெல்லாம் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாரு. அதை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு நம்ம கடந்த வருஷம் நம்ம போன 2023 3வது மாசம் 19ஆம் தேதி. ஆமாமா. ஸ்லிப்போன் வந்து முட்டை வீடெல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 70 குடும்பம் இருந்தேன்னு சொன்னாங்க. ஆமாமா, எல்லாம் போயிடுச்சு. உயிர் சேதங்கள் ஒண்ணு இல்ல. உள்ளுக்கு நிறைய பேர் இப்ப வந்து கதைக்கக்கூடிய இருந்தது. அதுல வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க எங்களோட கழுத்து மட்டம் வரைக்கும் மண்ணெல்லாம் மூடப்பட்டு போய் நிறைய பேருக்கு காலெல்லாம் காயமா வந்து பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு உள்ளாகிட்டாங்க. நீங்க என்ன மாதிரி நடந்தது? எங்களுக்கு அவ்வளவு பெருசா பாதிக்கல. பக்கத்துல வீடெல்லாம் போனுச்சு. பெருசா அந்த அளவுக்கு பாதிப்பு தண்ணி இந்த ஒரு சைட்ல நாங்க மறு சைட்ல இருந்தோம். அதனால வந்து அந்த பாதிப்பு வந்து எங்களுக்கு பெருசா குறைவா இருந்தது. உங்களுக்கு ஆனா வீடெல்லாம் போனுச்சு. அப்பா பிள்ளைகள் எல்லாம் எங்க இருந்தவங்க? எல்லாருமே கொழும்புல. அவரு அப்பா கொழும்புல அவர் வேலை. அவர் கொழும்புல வேலை. பெரிய மகன் அவரு அங்கதான் வேலை. நானு கடைசி மகன் வீட்டுல அவங்க 3 பேர் தான். நான் வந்து
வந்து என்னதான் ஒரு வயசுக்கு வந்தாலும் சில படியங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குளப்படி தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகிறது. ஆனா எதுவுமே இல்லாம தன்னுடைய இசையில மட்டுமே வந்து கவனத்தை செலுத்தி தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்ன்ற ஒரு முனைப்போட வந்து இவ்வளவு தூரம் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்து அந்த காசை சேர்த்து டிக்கெட் போட்டு போற அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு அத நான் வளர்த்துருவீங்க. நீங்க ஆண்டவன் கொடுத்த எனக்கு கொடுத்த கிஃப்ட்னு சொல்லணும். அவர் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட். ஏன்டா இப்ப நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு பின்னாலாம் போய் கொண்டுருக்காங்க. ஏன்டா தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு பின்னால போய் பெற்றோர் வந்து அவங்களுக்கு பின்னால போய் கொண்டிருக்காங்க. ஆனா இப்ப பெற்றோரை வந்து கௌரவப்படுத்துற மாதிரி சந்தோஷப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யறது நிறைய பிள்ளைகள் வந்து குறைவு. அது அந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாராட்டு. கட்டாயமா அதுல வந்து மகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். என்ன படிச்சா இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு இப்படி ஒரு இடத்துல இருந்து போய் அங்க படிக்கிறன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அடுத்த கட்டம் என்ன மாதிரி உங்களுக்கான அந்த மண் சரிவுல போன வீடுகள் உங்களுக்கான கிடைக்குமா? என்ன மாதிரி தருவாங்களா? தாரன்னு சொல்லியிருக்காங்க. வீடு கட்டி தருவாங்க. வீடு கட்ட நாங்க தான் கட்டணும் சொல்றாங்க. நீங்களாம் கட்டணும். அதுக்குரிய ஏதாவது உதவிகள் அப்படி ஏதாவது செய்வாங்களா? காசு வந்து 12 லட்சம் காசு தராங்க. 12 லட்சம். ஆமா. ஓகே. அதுல தான் வீடு கட்டணுமா? இந்த காசுல அதுக்கு மேலதிகமா நீங்க ரூம்களை கட்டிக்கிறது நீங்க ஒரு சொந்த காசு 12 லட்சம் ரூபாய் தருவாங்க. அதுக்குள்ள கட்டணும் நீங்க கட்டலாம். அதோட நீங்க பெருசா கட்டணும்னா நீங்கள் போட்டு கட்டணும். இல்ல அப்ப ஒரு வீட்டுக்கு வந்து முழுமையான வீட்டுக்கு வந்து 12 லட்சம் பத்தாது. உண்மையா இந்த காலத்துல பத்தாது. ஃபவுண்டேஷன் பண்ண ஒரு டாய்லெட் ஒன்னு குசினி ஒரு பெட்ரூம் அது 3 கட்டுறதுக்கு தான். 3 கட்டுறது தான் முழுமையான வீட்டுக்கு பவுண்டேஷன். மத்த வீட்டுல இருக்கும். நீங்க அந்த வீட்டுல இருந்துகிட்டு மத்த ரூம்களை கட்டுங்கிறாங்க. மற்ற இடங்கள்ல வந்து கட்டுறதை விட இப்ப மலை பிரதேசங்கள்ல கட்டுற வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கால கட்டணும். ஸ்ட்ராங்கா கட்டணும். அது இதுக்கான பொருளாதாரம் நாங்க 12 லட்சம் நாங்க இப்ப 10 லட்சம் தேடுறது. இங்க தேடுறது. ஓகே. இப்ப அடுத்த கட்டம் என்ன? இப்ப இந்திரஜித்தை பார்க்க எப்ப போறீங்க? கட்டாயம் போகணும். டேட் ஒன்ல கட்டாயம் போவோம். கூடிய விரைவில் திடீரெண்டு சர்ப்ரைஸா போறீங்க. கட்டாயமா அதிக அளவா வந்து கூட சர்ப்ரைஸா தான் நீங்க வந்து போக வைப்பாங்க உங்களுக்கு. கட்டாயமா என் மகனுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரியா இருக்கு. வேண்டாம் அவர் வந்து உங்களுக்கே சொல்லாம தனியா போயிருக்காரு. அவருக்கு தோணும் சில நேரங்கள் அப்பா அம்மா வருவாங்களா, அண்ணன் வருவார், அம்மா வருவாங்களா, இருப்பாங்களா யாரும். அவங்களோட வைஃப் அடிச்சோங்க. வைஃப் அவங்க கொழும்புல இருக்காங்க. கொழும்புல செய்யறாங்க. வேலை செய்யறாங்களா? கொழும்புல வீட்டுல வேலை செய்யறாங்க. வீட்டுல வேலை செய்யறாங்க. நானும் பெரிய மகன் சின்ன மகன் ஒருத்தர் இருக்காரு. இங்க எத்தனை நீங்க எத்தனை பேர்? நாங்க 3 பேர் இருக்கோம். 3 பேர் அங்க இருக்கோம். 3 பேர் இருக்கோம். நான் மற்றாக்கள் வந்து ஒரு கொழும்புல இதை படிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா. ஒருத்தர் கொழும்புல வேலை செய்யறாரு. கொழும்புல ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவங்க வீட்டுல அவங்க கொழும்புல வேலை செய்யறாங்க. அவர் இந்தியாவுல இருக்காரு. ரைட். ஓகே. அதாச்சது உண்மையிலே இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். என்ன இவ்வளவு சந்தோஷம். நாங்கள் வந்து இனிவில இருந்து என்ன பதில இருந்து பண்டாரவள வந்து பண்டாரவள இருந்து 22 கிலோமீட்டர் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஏன்னா 22 கொழும்பு ஏன்னா 450 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. 400 கிலோமீட்டர் வந்து 200 பண்டாரவளுக்கு 200 இங்க 22 222 இங்க. ஓகே. உங்களை சந்திக்கணும் தான் நம்மள வரம் வந்தது. வெற்றிகரமா சந்திச்சிட்டோம் அப்பாவை. அவட வந்து எங்களோட ஈடுமானாக்கள் ஓரளவுக்கு மனம் விட்டு கதைச்சிருக்கிறோம். அவருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. காணொலி பிடிச்சிருந்தா எங்களோட மதுலக் யூடியூப் சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. யாராவது வந்து இந்திரஜித்துக்கு அவருடைய அந்த இசை பயணத்துக்கு வந்து யாராவது ஹெல்ப் பண்ண போறீங்களா இருந்தா நான் அப்பாவுடைய போன் நம்பர் வந்து நான் என்னுடைய யூடியூப் தளத்துல கீழே போடுறேன். அந்த நம்பரை பார்த்து நீங்க அவரோட போன் பண்ணி கதைச்சு அவருக்கான அந்த உதவிகளை நீங்க செய்யுங்க. ஏன்னா அவர் வந்து இப்ப இந்தியாவுக்கு இவங்களும் வந்து அம்மாவும் வந்து இந்தியாவுக்கு போறாங்க. அப்பா வந்து எஸ்டேட்ல வேலை செய்யறாரு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். அதை தாண்டி அவங்களுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்புல ஒரு வீட்டுல ஒரு பணிப்பெண்ணா வந்து வேலை செய்யறாங்க. அதனால அவங்களுக்கான ஒரு உதவி ஒன்று கண்டிப்பா வேணும். அந்த பொருளாதார நெருக்கடியில இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க வந்து அசானிக்கு வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து உதவி செய்தீங்களோ அதே மாதிரியே அவரு இப்போதைக்கு இந்தியாவுக்கு போய் தன் பிள்ளைய ஒருக்கா பார்க்கணும், பார்த்துட்டு நின்றுட்டு வரணும். அதுக்கான ஒரு சின்ன உதவியை நாங்களும் செய்வோம். இனி வருகின்ற நாட்கள்ல வந்து நீங்களும் ஏதாவது முடிஞ்சா செய்யுங்க. அந்த போன் நம்பரை ஆட் பண்றேன். ஒரே சொல்ல வருவீங்களா? சரி. என்ன சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. சரி. ஓகே. நாங்கள் இப்ப பாருங்க அப்பாவோடையும் அவன் அண்ணாவோடையும் கதைச்சிட்டு இப்ப உள்ளுக்கு போறோம். அந்த ரூமையும் காட்டுறேன். ஏன்னா இந்திரஜித் இருந்த அந்த ரூமை வந்து காட்டணும் பாருங்க. அவன் அப்பாக்கள் இருக்கிற ரூம். அதுல வந்து இப்ப அவன் அப்பாவும் அவன் அண்ணா வந்து இருக்கணும். ஓகே. நாங்கள் இப்ப அந்த ரூமை காட்டுறோம் பாருங்க. ரூபி ஓகே. இதுக்கெல்லாம் இருக்குது.
லைட் ரூம் பாருங்க. வரலாமா? வாங்க உள்ள போலாம். ஓகே பாருங்க. பெருசு ரூம். இந்த ரூம் குட்டியா இருக்கு. சில ஆங்கள பக்கம் பார்த்தேன். சில ரூம்கள் வந்து நல்லா பெருசா இருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப இதுக்கா நீங்க படுக்குது என்ன? இதுல நான் படுக்கிறது தான். படுக்கலாம் இதுக்கா என்ன? நீங்களும் தம்பி இவனே தங்கச்சி இருக்காங்க. எத்தனை பேர் மொத்தம்? நாங்க 3 பேர் இருக்கோம். இதுக்கான் இருக்கிறா அப்ப அப்படியே இதுக்கான் இருக்கிறது இதான் இருக்குது. 3 பேருக்கும் ஒருத்தர் வந்து படிக்கிறாங்க. ஒரு பிள்ளையோட இங்க படிக்கிறாங்க. ஆமா இங்க இருந்து இதுக்கு ஆளுக்குன்னு எத்தனை பேர் தங்கி இருக்கீங்க உங்க குடும்பத்துல? 6 பேர் இருக்கோம். எல்லாம் வந்தா படிக்க இயலாது. மக்கள் எல்லாம் வந்தா எல்லாரும் வந்தாங்க. இப்ப இது நீங்களும் சமைக்கிறதா? நீங்களும் சமைக்கிறதா? கேஸ் சமைப்பீங்களா? கேஸ் அப்ப என்ன பாடுவாரு சமைப்பாரு வேற என்ன திறமை இருக்கு? பாடுவீங்களா? சமைக்கிறது கட்டாயம் வேற ஒண்ணும் இல்ல ஒண்ணும் செய்யலாம். ஓகே இப்பத்த பிள்ளைகளே வந்து நாங்களே வந்து சமைக்க வலிக்கிட்டோம். இப்ப அந்த காலத்தாக்கள் சாப்பிட்டு சரி ஓகே. இதாருது இது அப்பா உங்களுடைய அப்பாவா? உங்களுடைய அப்பா இது பாருங்க. இதான் இது இந்த அப்பாவுடைய அப்பா. சரி ஓகே. நாங்க உள்ளுக்கு வந்து பார்த்துட்டோம். ஃபுல்லா வந்து பார்த்துட்டோம். ஓகே இதோட நான் வந்து இந்த கவலையை வந்து முடிக்கிறேன். வீடையும் வந்து பார்த்துருப்போம். இதுல ஏதாவது உதவிகள் செய்யணும்னா கண்டிப்பா கண்டக்ட் பண்ணி உதவிகளை செய்து கொள்ளுங்க. நான் இதோட முடிப்பேன். ஓகே பாய். ஓகே பூனாங்கலையில் பாருங்க நாங்கள் டீ குடிக்கிறோம். அருமையான ஒரு டீ. இங்கே இவர் பன் சாப்பிட்றாரு. ஓகே எனக்கு ஒரு பாதி சாப்பிடு. ஓகே சரியா அன்புக்காண்டி சாப்பிடுவோம். ஓகே ஒரு பன்னும் ஒரு டீயும். ஓகே இந்திரஜித்தோட அப்பா இருந்தவர் பாருங்க. அன்று ஒரு நாள் புட்டும் நண்டு குழம்பும் இதோட நோட் பண்ணி வருவாங்க. அன்று ஒரு நாள் புட்டும் நண்டு குழம்பும் இன்று டீயும் பண்ணும். 2 அருமையான விருந்து.